அந்த தீய சக்திகளை நீக்கி உனக்கு தெய்வீகமான வழியை காட்டி உன் குடும்பத்தை வாழ வச்சு தாரேன். வேற என்னப்பா வேணும்? அந்த வீட்டு தடை போட்டதே இந்த தகடு தான். அதை உச்சாரணம் பண்ணி தரேன். 3:30 மணிக்கு என்னை தனியை பார்த்துட்டு போ. என்னை பார்த்துட்டு போ. எல்லா விஷயத்துக்கும் விடையும் இருக்குது, விளக்கமும் இருக்குது. நல்லா இருப்பா. கடலூர் என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையும் சரியாகணும், என் வீட்டு கடனும் தீரணும். வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க. நேற்றிருந்த மனசு இன்றில்லை, இன்றிருக்கும் மனசு நாளை இருக்குமா கருப்பசாமி? அடிக்கடி என் மனதுக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு என் பிள்ளை. அவளை தனியை விடவும் முடியலை, சேர்ந்து வாழ வைக்கவும் முடியலை. என்னதான் முடிவுன்னு எனக்கு தெரியவில்லையே. நீ தான் பொறுப்புன்னு கேட்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. இப்போ முறையாக ஒரு கல்யாணத்தை முடித்து அவளை செட் பண்ணி விட்டுருவோமா நம்ம? அதானே நல்லது. அதுக்கு குலம் கோத்திரம் பார்த்தா நடக்குமா? இல்லை எந்த மாப்பிள்ளை நல்லவராக இருந்தால் முடிச்சு வச்சுருவோமா? அது போதும், கண்ணை மூடு. இந்தா 30 நாளையில் ஒரு துப்பு கிடைக்கும். என்கிட்ட கேட்காம நீ முடிவெடுத்துடக்கூடாது. ஜெயிச்சு தாரேன், அவன் மனத்தை அடக்கி தாரேன். பட்னியாக போயிடாத, நல்லா சாப்பிட்டுப்பா. கர்மசாமிக்கு கணவன் மனைவி குடும்பத்தோடு வந்தவங்க யாரு? பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா, துயரம் இதுதானா, உலகம் இதுதானா. இந்த பாட்டு என்ன படத்தில் தெரியுமா? இந்த பாட்டு என்ன படத்தில்? நம்ம ரோட்டில் ஓடுதுல டவுன் பஸ்ஸு, படம் பேரே டவுன் பஸ். அந்த படத்தோட பாட்டு. என்ன வேண்டும் உங்களுக்கு? பிள்ளை பேர் என்ன பேர்? அருள். கால் வந்துட்டு வாங்க. பண்பாடு இல்லாமல் என் மீது உட்கார். 1.5 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் இவைகளை பற்றியெல்லாம் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் பொழுது சம்மதம் தெரிவிக்காத மனநிலைகளும் மனக்குழப்பமும் நடந்து கொண்டிருந்தன. உண்மையா இல்லையா? அந்த சூழ்நிலைகளுக்கு காரணம் என்ன? கடந்து போன காலத்தின் நட்புகள் தான் காரணம். அதில் மனதெல்லாம் குழப்பமாகி இப்போ தான் தேறி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஒரு கல்யாணத்தை பூட்டி வச்சாச்சுன்னா விஷயம் ஓகே. சரிப்பா, கால் வந்துட்டு வா. ஆமாம், மகிழ்ச்சியாக செய். பெண்ணென்றும் பாராமல் எல்லோரும் என் மீது பழி சொல்வார். ஆவணி மாதத்திலே நல்ல ஜாதகம் வரும். யாருடைய தடைகளும் இல்லாமல் வெற்றிகரமாக கருப்பசாமி முன்னில் இந்த கல்யாணத்தை நடத்தித்தாரேன். பத்திரிகை என் பாதத்தில் கொண்டு வச்சிருப்பா. இந்தா, ஆனந்தமாக நடக்கும். சொந்தமில்லை கணவன், அசலில் தான் கிடைக்கும். வெற்றியாகி தரேன். உன் மனம் கோடாமல் வாழ வச்சு தரேன்ப்பா. சந்தோஷமா. வேறு என்ன வேண்டும்? அந்த தடங்களை நீக்கிறதுக்கு தான் வழிவகுத்திருக்கேன். கருப்பசாமியை நினச்சிக்கா, ஜெயிச்சிருவோம் நம்ம. போ, ஐஸ்வர்யமாக வருவேன். ஓடு, டீயை கொடுறா. நீ யார்ட்டையும் சொல்லாத, சொல்லிடாத. டீயை குடிச்சுக்கிடுதே. அது பாலா? லூஸா? யாரை சொல்லுதிய? ஜூஸா? துறவுடா. ஐயன் கருப்பசாமிக்கு தெய்வீகமாக நிற்கும் மகனே வா. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா வாங்க. உடனே அவன் சொல்லுதான், ஏன் அப்போ முன்னால் இல்லைன்னா சாமி கை காட்டி கூப்பிட்டுருவார் புழுக்க இல்லை. ஏழு ஏழு. என்னடா வேணும் தம்பி?
உலகத்தில் தோன்றியவன் அத்தனை பேருமே மனப்போராட்டம் தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். யார் போராட்டம் இல்லாத ஒரு மனதை காட்டு, வேதனை இல்லாத ஒரு உள்ளத்தை காட்டு, யாருமே இல்லை. நீ கேட்டு வந்த வரம் என்ன வேணும் கேட்கறத கொடுக்க சொல்லியாச்சு. அதான் உங்ககிட்ட கேட்க என்னன்னா நானே சொல்லிடுவேன். என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. இந்தா என்னையவே 18 நாள் தியானம் பண்ணி நீ நினச்சதெல்லாம் நடக்கும். வீட்டோடு இணைந்து இருப்பாய். சென்று வா மகனே, சென்று வா. வாங்க. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? கேட்குறத கேட்ட வரத்தை கொடுன்னு சாமி சொல்லிடுது. நீ ஓப்பனாக கேட்கணியா? நிம்மதியை கொண்டா நிம்மதி தந்தாச்சு. சந்தோஷம் பாரு. ஓகே உட்கார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே. யார்ப்பா அவரு? ஓ மகன். தாயத்து எதுவும் கட்டிருக்கியாடா? கட்டினியா முன்னால? எதுக்குடா கட்டியிருந்தேன்? ஏப்பா தாயத்தை கட்டினா குடிக்காம போயிடுவாங்களா? எப்பா பெரிய விஷயமாச்சடா. இப்போ என்னப்பா செய்யணும்? ஒரு கல்யாணம் நடக்கும். நீ கொஞ்சம் அங்கே தள்ளி இருப்பா, நான் பார்த்துக்கிறேன். ஏழு நிமிந்து உட்கார, நிமிந்து உட்கார, கடமுடு. தாயத்தும் வந்து போச்சு, சத்தியமும் மாறிப்போச்சு. இப்பவும் அப்பப்போ லேசாக வண்டி ஓடத்தான் செய்யுது. நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு. படபடப்பு, கிடுகிடுப்பு, நடப்பு, துடிப்பு எல்லாம் இருக்குது. உடம்பு கெட்டு போயிருக்கடா தம்பி. தொழிலும் அமையாமல், நைட்டில் தூக்கம் வராமல், நரம்பு தளர்ச்சி வந்த மாதிரி வேதனைப்படுறடா. கால் வந்துட்டு வா. நீ உட்காரு. பெத்ததுக்கு தண்டனையா? உட்காரு. என்னப்பா வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. என் காலை எப்படிடா? ஒரு விரலை மட்டும் பிடி, பெரு விரலை மட்டும் பிடி. கண்ணை மூடிக்கா. இனிமேல் குடிக்கிற மனசு உனக்கு வராது. அந்த மனம் மறந்து விட்டாய். சென்று வரலாம். இந்தா ஆனந்தமாக இருக்கா? வாழ்க்கை அமையும். 3 மாதத்தில் எல்லா தெளிவும் கிடைக்கும். கர்மசாமிக்கு குழந்தை சம்பந்தமாக யாரும் கேட்டு வந்தீங்களா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? கடன்கள் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு போமா போமா போமா. அடுத்த பைசில் ராம்நாட்டு பகுதி. யாருப்பா அது? ராம்நாடு பக்தர் வாங்க. ராம்நாடு அப்படின்னு இருக்காங்க. வாமா. என்ன வேணும்? யாரு? கண்ணை மூடி உட்காரு. நிமிந்து உட்காரு. கண்ணை முடிக்கா. கண்ணை முடிக்கா. பேசாத. வாயவும் முடிக்கா. நீ பெத்த பிள்ளை ரொம்ப கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. பொன்பொருளெல்லாம் இழந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு செய்வினை கோளாறுகளாம் காரணமே இல்லை. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். 9 மாதத்தில் பகவானுடைய அருளை பெற்று கடன் தீரக்கூடிய பாக்கியத்தை பெறுவாய். வெற்றி உண்டு. நல்லா இருந்தது. வேற என்ன வேண்டும்? நீர் சம்பந்தமான வியாதி உன் உடல்ல இருக்கு. மெல்ல மெல்ல அதை சரியாக்கி வத்த விட்டுறேன். போ. கால் ஒன்று வா செல்லக்குட்டி. கண்ணென்ன கலங்குது. நேற்று நீ உத்தரவு கட்டலாம். குச்சரி பூச்சரி. இன்னைக்கு என்ன உனக்கு? அப்புறம் 2 நாள் 10 நாள் தான். 10 நாள் என்கிட்ட கரெக்டே இருக்கு. பாசம்தான், பக்தி தான். என்னப்பா வேணும்?
யார் தம்பிக்கு? அதனால தான் உங்களை கூப்பிடலை நான். உன் தம்பி கல்யாணம்ல நீலாம் கூப்பிடணும். இது யார்? கண்ண முடிக்கா. தம்பி இங்கே இருக்கானா வெளியில் எங்கேயும் இருக்கானா? அதோ தெரியுது பார். அங்கே ஏற்கனவே ஒருத்திக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தானாம்ல. யாருக்கு அது? தம்பி உனக்கு தெரியுமாடா? தெரியாம அக்கால் சொல்லிட்டுவாங்களே. உதகால் கொடுத்துருக்கான். உதகால் நடக்குமா? அக்டோபர் மாதத்துக்கு பிறகு கல்யாண வாழ்க்கை கூடும். அவன் ஏற்கனவே இருதார யோகம் உடையவன். அவனுக்கு கல்யாண வாழ்க்கை சம்பந்தமான மனக்குழப்பமும் வேதனையும் இப்போதும் அவன் உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். இடைப்பட்ட காலத்தில் நட்பு கொண்டு சில லட்சங்களை ஏமாந்து இழந்துட்டான். அதனால் அவைகளை மீட்டு முடியுமான்னு கேட்டால் அந்த பணம் கிடைக்காது. அதுக்கு தகுந்தாற்போல வேறு செல்வத்தை கொடுத்துருவோம் நம்ம. அப்படின்னா அங்கே இருக்க முடியாத அளவுக்கு சண்டை வரும். வராமல் காப்பாற்றித்தாரேன். அக்டோபரில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி வெற்றியாக்கித்தாரேன். கால் வந்துட்டுவாங்க. காலம் என்னும் ஏட்டினிலே கருமாறி துணையிருப்ப. மாரியம்மன் கோயில் எங்கே இருக்கு? இருக்கா? அதான் வந்து நிற்கிறா. வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேண்டும்? இவனை போய் பார்த்தேன். உள்ளுக்குள்ளே மண்ணீரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. சாப்பிட்ட சாப்பாடு எருவ மாட்டுக்கு ஜீரணமாகாது. வயிறு வலிக்கும்மா சொல்லுதேடா. அதனால் குடியை நிப்பாட்டிருவியா நீ? இந்த அப்படி நிறுத்தி தாரேன். அப்படி 3 முறை என்னை வந்து பார். வெற்றி ஆகிடுவேன். அழாத. உன் பொண்டாட்டி அழுது உனக்கு சந்தோஷமாக இருக்குமே? ஏடா சந்தோஷமாக இருக்கா சொல்லுடா. ஏன் அழுதா? நீ ஏமா அழுத? எங்கள் அத்தான் குடிக்காரு அதனால் அழுத முக்கியா? பொறுமையாரு. உன் வியாபாரத்தை வெற்றியாக்கி தரணும். உன்னை பல லட்சத்துக்கு அதிபதி ஆக்கணும். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வந்து குடிக்க மாட்டோம்னு எனக்கு நீ சத்தியம் பண்ணி தரணும். உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் போ. கர்மதாமிக்கு கடன்பட்டு வேதனை அடைந்து வந்தது யார்? கடன்பட்டு வேதனை அடைந்து வந்தது நான் ஒன்றும் பைத்தியாரம் இல்லை. இங்கே உட்காந்துருக்கவேன். நான் என்ன பேசியிருக்கேன், நீ என்ன கேட்டு வந்திருக்கிற? என்னம்மா நீ என்ன விவரம் கேட்க நீ வந்திருக்கிற? புரியுதாம்மா உனக்கல்ல? கடன் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? கடன்கள் பண நஷ்டங்களை பற்றி கேட்டு வந்தது. அக்கா வா 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 வா. ஏமா எந்த ஊர் உங்களுக்கு? கூப்பிட அந்த அம்மா கூப்பிடு. அங்கே எங்கே உட்காருங்கம்மா. இது ராம்நாடு. நல்ல காலில் விடல. பழைய குழந்தை இருக்க போய் காலில் விட்டு வாப்பா. மனத்தை முதல்ல சாமி கொடு. என்ன பணத்தை கொடுக்க இல்லையோ மனசை கொடு. வரலாம் வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். காளியம்மன் ஒரு தெய்வம் வரால. எங்கே இருக்கா? நல்லா இருக்கா? நான் கருப்பசாமியும் அங்கே இருப்பேன். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள 2 வருஷ காலமாக ஓயாத நோய்பிணியும் பண நஷ்டமும் காட்டிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? இதனால் கடன்பட்டு சில உயிரினங்கள் வளர்த்தாலும் அது வீட்டில் செம்மையாக நிற்காம மனக்குழப்பத்தையும் நோய்பிணியும் காட்டுது. அதான உண்மை. கால் சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு அது எல்லாரும் மனசிலும் இருக்கு. வேற என்ன வேணும்? அதான் தொழில் பண்ணி நஷ்டமாக இருக்கான், கடன் பட்டிருக்கான். அவன் தொழிலை நல்லா ஆக்கித்தாரேன், வெற்றி ஆக்கித்தாரேன். அது வேற ஒருத்தனுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் மறந்து போய் போட்டு விட்டேன். அதை எப்படியாவது திருப்பி வாங்கி தரேன், ஜெயிக்க வைக்கிறேன் போ. எல்லா கேள்விக்கும் இன்னைக்கு பதில் இல்லை. அடுத்து பேசுவோம் போ. கர்மசாமிக்கு ஐயன் கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வாப்பா. இப்படி கேட்குறத விட்டுட்டு உங்கள் அம்மா பக்கு புக்குன்னு சொல்லுது. தப்பு இல்லையா? அதெல்லாம் யாருக்கு கல்யாணம்?
உனக்கு என்ன வேலை பார்க்க? அப்படியா? வேண்டவே வேண்டாம், என்னால் பார்க்க முடியாது, நாளைக்கும் கிடையாது, கேன்சல் பண்ண சொல்லுங்கள், 10 தான். கர்பசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போகிற வழியில் மெயின்லேருந்து இடது பக்கம் இறங்குனா ஒரு சின்ன கோயில் இருக்கா, அதை எட்டி போனால் ஒரு தொலை இருக்குது. தொலைன்னா அந்த காலத்தில் குளம்னு சொல்லுவாங்க, என்னடா? அதையெல்லாம் தாண்டி போனால் ஒரு தோப்பு தடாகம் போல் ஒரு கிராமமும் உள்ளே இருக்கா. கால் வந்துட்டுவாங்க. அது எந்த ஊர்? ராம்நாட்டு பக்கம் ஜடராஜபுரமா? நாகம் சம்பந்தமான அம்மன் கோயில் நினைக்காது. நாகம் சம்பந்தமான ஒரு அம்மன் கோயில். உன்னுடைய உடல்நிலைகளை பார்க்கும் பொழுது நாக சக்தி உன் உடம்புல இருக்கு. அதனுடைய காரணத்தினால் 4 ஆண்டுகள் திருமணம் சம்பந்தமான வாழ்க்கையை பற்றியும் தொழில் முன்னேற்றத்தை பற்றியும் அடிக்கடி பிரச்சனைகளும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போதைக்கு பயிர்கள் வளராத குறையினால் கடன் பட்டிருப்பியை தவிர மிச்சம் மீதி என்று சொல்ல ஒன்றுமில்லை. இடையிலே மாடுகள் வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதில் சில நஷ்டங்களும் மனவேதனையும் அடைந்து விட்டீர்கள். உண்மையில்லையா? கால் வந்துட்டுவாங்க. பேசாமல் இருங்க. அதனால் நல்ல உங்கள் வீட்டை நான் உள்ளுக்கு போய் பார்க்க, நீ மட்டும் கொஞ்சம் கண்ணை மூடி உட்காரு பார்க்கலாம். வீடு 2 பிரிவாக இருக்குதே. 2 பிரிவாக இருக்குது. ஒரு வீட்டுக்கு பின்னால் கொஞ்சம் பூஞ்செடிகள் எல்லாம் தெரிகின்றது. கர்பசாமி, உன்னுடைய குலதெய்வம் வீட்டுக்கு பின்வழியாக அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. பார்த்துக்கலாமா? சரி, நல்லது. தை மாதத்தில் உனக்கு திருமணம் நடக்கும், எல்லாம் வெற்றியாக செஞ்சு தரேன். சொந்தக்காரங்களே ஒரு இடத்துல பெண் தேடி வருதுப்பா, ஜெயிச்சுருவோம். கால் வந்துட்டு வாங்க. பாங். ஐயன் கர்பசாமிக்கு வா. உள்ள கதவை நீ திறந்து வாயாக. வேற என்னடா வேணும்? உன்னுடைய தந்தையாருடைய ஆயுளை பற்றி 3 வாரத்துக்கு பின்பு பேசுவோம். காப்பாய்த்தாரா ஆத்தா? நல்லா சாப்பிட்டு போங்க. என்ன, என்னுடைய தொழிலுக்கு மன இடைஞ்சலும் பண நஷ்டமும் வந்துக்கிட்டு இருக்கு, அதை சரி பண்ணணும்னு கேட்டு வந்தவங்க யார்? ஆண்மகள் மட்டும் சொல்லுது, கல்யாணம் முடித்தவங்களே சொல்லலை, கணவன் மனைவியே சொல்லலை, அரசம்னு சொல்லுது. யாருப்பா? தொழில் சம்பந்தமாக நஷ்டமும் பண நஷ்டமும் அடைந்து வந்தது யார்? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாமா, உங்கள் பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கணும், வாங்க முன்னால் வாங்க. அப்படி என்னம்மா சோமா இருக்கிய? 1 2 3 4 5 6 7ஆம் இடம் சரியில்லாத காரணத்தினால் இவருடைய முன்னோர்களில் ஒருவருக்கு வாத நோய் உண்டென்று சொல். உங்கள் வீட்டில் யாருக்கு வாத நோய் வந்துச்சு? நல்ல விஷயம் தானே அது. காலில் விட்டுவ. வா. பிள்ளைக்கு என்னம்மா வேணும்? உன் பொம்பளை பிள்ளைய போய் பார்த்தேன். ஓராண்டு காலங்களாக பணத்தாலும் மனம் இழந்து தனக்கும் அவருக்கும் மன போராட்டங்கள் குழப்பங்கள் நடந்து இப்பொழுதுக்கு கண்ணீரும் கவரையுமாக இருந்து கொண்டிருப்பாள். தனக்கென்று ஜீவாதாரத்துக்கு தான் பெற்ற பிள்ளைக்கும் தனக்கும் வருமானம் வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொஞ்சம் பணங்களை ஏமாந்து மனக்குழப்பம் அடைந்திருக்கிறாள். அதை ஜெயிச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா.
அல்லாவை நாம் தொழுதால். மசூதி எந்த பக்கம் இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில்? மேற்கு இருக்கு. போவீங்களாங்க? முன்னால் போனீங்களா? கும்பிட்டு வா. பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனம் வல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. எனக்கு தெரியும் எல்லாமே. எதையும் ஓப்பனாக பேச நான் விரும்பவில்லை. உன் பிள்ளை கண்ணீரை துடைக்க வருமானம் வரும், வெற்றி கிடைக்கும், புண்ணியத்தை பெறுவாய். எஸ், கால் ஒன்றாட தம்பி. வழிகாட்ட மறையிருந்தும் வள்ளல் நபி சொல்லிருந்தும், எவ்வளவோ சொன்னாலும் பிள்ளைகள்லாம் நம்ம சொல்ல கேட்காத பட்சத்தில் நம்ம எவ்வளவு உழைச்சாலும் எவ்வளோ பாசமாக இருந்தாலும் வாழ்க்கையே வெறுத்து போகுது. உண்மையா இல்லையாப்பா? கால் வந்துட்டு வா. அங்கே என்ன மீட்டிங்? அச்சடி புச்சடி கிச்சடியா? என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? நான் இப்போ சொன்ன தத்துவத்தை நீ புரிஞ்சியாப்பா? என்ன புரிஞ்ச? எவ்வளவு சொன்னாலும் அவங்களுடைய மனநிலைகளால் குழப்பம் அடைந்து நம்ம சொல்ல கேட்க மாட்டுக்கு. அதுதான் உன்னுடைய கூற்று. உண்மையா இல்லையா? அந்த மனத்தை மாற்றி தர வேண்டுமானால் ஒரு விஷயம், அவளுடைய நட்பு அவளை விட்டு நீங்க வேண்டும் மகனே. அந்த நட்பை பிரித்து பெற்றோர்களுக்கு இணைந்து வாழ வைத்து தருகிறேன். நல்லா இருக்கு. பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார், அவள் போட்டோவும் கொண்டு வா, வெற்றி உண்டு, சென்று வா, வென்று வா. கணவன் மனைவி கால் ஒன்று வரலாம். கண்கள் காணும் கனவினிலே அவர் முகம் இருக்கும், காற்றில் ஆடும் ரோஜா பூ சிவந்தே சிரிக்கும். உன் பிள்ளைக்கு உயிர் உடம்புல இருக்குமா இருக்காதா? அந்த பிள்ளை வாழ்க்கை ஒழுங்காக நடக்குமா நடக்காதா? வேதனை தாங்க முடியாமல் தானே அவள் வாழ்வை முடிச்சுக்கிடுவாளோ அப்படிங்கிற ஒரு உள்பயம் உங்கள் ரெண்டு பேருடைய உள்மனதிலையும் இருக்குது. அவளை சாக விடாமல் காப்பாற்றி வாழ வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான பிரச்சனைகள் இருக்கும். ஒரே மாதிரி பிரச்சனை இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கான், வாழ்ந்திருக்கான். அப்போ எவ்வளோ விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது பார்த்தீங்களா? சாமி, எனக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சாகணும். அவன் உண்மையிலேயே மனதில் குழப்பம் அடைந்து பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்காராம். யாரும் சொல்லி கொடுத்து நடக்கா, இல்லை வேற எதுவும் மாறாட்டங்கள் செஞ்சு அவன் புத்தியை திருப்பி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற ரகசியம் எனக்கு தெரியணும். செஞ்சுதான் மாற்றி வச்சிருக்காங்க. அந்த மனத்தை திருத்தி தருவது என் கடமை. வெற்றியாக்கி தரேன். திருந்தி வரலன்னு சொன்னால் இப்பவுமே பிள்ளையை பிரிச்சிடலாமா? அப்போ அந்த கேள்வி தப்பு தானே. ஒவ்வொரு பேச்சினையும் உள்மனதினுடைய அர்த்தங்கள் வெளியாகும், தெரியும் அல்லவா? அதானே மனோ தத்துவம். கால் வந்துட்டுவா மகளே. தம்பி நல்லா இருக்கியாப்பா?